வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, ஸ்ரீஜாவின் அப்பா இந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு நம்ம இசை போட்டோவை பார்த்து அடையாளம் கண்டுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, அப்போ அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு, காம்படிஷனுக்கு பிறகு அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. அதனால தான் அவங்க அம்மா இறப்புக்கு நம்ம அத்தை சுபத்ரா தான் காரணம் அப்படின்னு இந்த குடும்பத்தை பழிவாங்க ஸ்ரீஜா வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, ஏற்காட்டில் மியூசிக் காம்படிஷனுக்கு நம்ம இசையும் விசாலம் கிளம்புறாங்க. ஆனால் சவால் விடுறாங்க ஸ்ரீஜா. நானும் ராகவும் அதே மியூசிக் காம்படிஷனை விசால் கலந்துக்க விடாமல் தடுக்க தான் நான் வாரேன். நான் ராகவ் கூட வாரேன்டி, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன் அங்கே வச்சு அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. நம்ம ராகவ் கிட்ட நேராக போய் சொல்லிடுறாங்க, இந்த ஸ்ரீஜா நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் போச்சு. அந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணு தான், இதுக்கு அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம ராகவ் இந்த ஸ்ரீஜாவை எப்படியாவது நம்ம குடும்பத்தை சதி செய்யணும் அப்படின்னு நுழைஞ்சவளை நம்ம அம்மா கிட்ட அடையாளம் காட்டணும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ஏற்காட்டில் மியூசிக் காம்படிஷன் இருக்குது. இதுதான் நம்ம விசாலுக்கு லட்சியம். நம்ம இந்த காம்படிஷனில் விசாலை கலந்துக்க வைக்கணும், ப்ரைஸை வெளில வைக்கணும். விசால் கலந்துக்கிட்டானா அவனுக்கு தான் ப்ரைஸு. ஆனால் அவன் ஒரு பிடிவாதத்தில், என் மேலே உள்ள கோவத்தில் இந்த மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்க கூடாது அப்படின்னு இருக்கிறான். இதை உடைக்கணும், அவன் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, விசால் நம்ம ரெண்டோரும் ஹனிமூன் போன மாதிரி அங்கே போய் இந்த காம்படிஷனில் நான் உன்னை கலந்துக்க வைப்பேன்டா, எனக்காக உன் லட்சியத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. அதோட அத்தை, எங்கள் 2 பேர்த்துக்கும், விசாலுக்கும் எனக்கும் ஏற்காட்டுக்கு ஒரு டிக்கெட் போடுங்க, நாங்கள் ஹனிமூன் ட்ரிப்பு ஏற்காட்டுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க மொத்த குடும்பமாக. அப்போ தான் பரவாயில்லையே, என் மருமக என் மகனுக்கூட ஹனிமூன் போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நீங்கள் டிக்கெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், ரூமில் எனக்கு கேவலமாக இல்லை, எதுக்காகடி இப்போ ஏற்காட்டுக்கு ஹனிமூன் போடணும் அப்படின்னு நீ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் மத்தியிலே சொன்னால் என் பயமாக இருக்கா விசால், என் கூட நீ ஏற்காட்டுக்கு வந்தா நீ காம்படிஷனில் கலந்துக்கணும் வைப்பேன் நான் அப்படின்னு சொல்ல நேரம் சவால் விடுறாங்க. நான் கலந்துக்க முடியாதடி அப்படின்னு உன்னை கலந்துக்க வைப்பேன், அது என்னோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, என் பயமாக இருக்கா, நீ வந்தால் கலந்துக்கிடுவியோ நீ அப்படின்னு நம்ம விசாலை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில், நீ என்ன சொல்லுது, நான் ஏற்காட்டுக்கு வாரேன், நான் கலந்துக்க மாட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சவால் போட்டுக்கிட்டு நேரடியாக வராங்க. நம்ம மொத்த குடும்பமும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்க நேரம், எனக்கு டிக்கெட்டை போட்டுருங்க ஏற்காட்டுக்கு, நான் போகிறேன் இசை கூட அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஸ்ரீஜா யோசிக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் போவாங்களா, நானும் ராகவும் அதே ஏற்காட்டுக்கு போனோம், இவன் நினைக்கிறத நடக்க விடக்கூடாது, அந்த காம்படிஷனில் எப்படி பார்த்தாலும் விசாலை கலந்துக்க விடாமல் வைக்கணும், அதுதான் என்னோட வேலை, நான் கலந்துக்க வைக்க மாட்டேன், அவ 2 பேரும் கலந்துக்காமல் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்பு வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஸ்ரீஜா நேரடியாக இசைக்கிட்ட, என்னடி நினச்சிட்ட, விசால் அந்த காம்படிஷனில் கலந்துக்க வைக்கலான்னு நீ என்கிட்ட சபதம் போட்டியா, அதெல்லாம் நடக்காது, கலந்துக்க விடாமல் நான் ஆக்க வேண்டி பாரு அப்படின்னு அந்த இடத்துல சபதம் போட்ட நேரம், பார்க்கலாண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம ஸ்ரீஜாவுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் கூட சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அலசி ஆராயணராகவும் இந்த விஷயத்த ஈஸியாக விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு போய் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம ராகவுக்கும் இசைக்கிட்டையும் அந்த ஃபோட்டோ கிடைக்குது. நம்ம ஸ்ரீஜாவும் அவங்க அப்பா மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோ, அதை பார்த்து செம்ம அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது, உண்மையாட்டே ஸ்ரீஜா அந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணு தான் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இப்போ விடக்கூடாது, அப்படி அவள் இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கா, அந்த எந்த காரணத்தை கொண்டாலும் நடக்க விடக்கூடாது. அன்னைக்கு அந்த காம்படிஷனில் அவங்க அம்மா கிட்ட இருந்த ப்ரைஸை சுபத்ராத்தை என்ன
கல்யாணத்தை வாங்கி தந்தாங்க. அதில் என்னமோ அவங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்து கங்கணம் கட்டிட்டு அப்பாவும் மகளும் திரியிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை வந்து நம்ம சுபத்ரா கிட்ட வந்து போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து வராங்க. அத்தை இந்த பாருங்கள், ஸ்ரீஜாவுக்கு அப்பாவா ஒருத்தர் வந்து நடித்தார்ல, அது ஒரிஜினலாகவே ஸ்ரீஜாவோட அப்பா இல்லை. உண்மையாட்டு ஸ்ரீஜாவோட அப்பா இந்த பெரிய மியூசிக் டைரக்டர் தான். அவர் சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு காம்படிஷனில் வந்து சேர்ந்தப்ப இவரோட மனைவி கிட்ட இருந்து தான் ப்ரைஸை எங்கள் அம்மா நான் வந்து பாடினது இது எனக்கு சொந்தமான பாட்டுன்னு நிரூபித்து அந்த ப்ரைஸை வாங்கி தந்தீங்க. அந்த கட்டத்தில் அவரோட மனைவி ஏதோ இறந்து போயிருக்கு. அந்த சாவுக்கு பழி வாங்கணும் தான் ஸ்ரீஜா நம்மளை வீட்டை சுற்றி வரா. முக்கியமாக உங்களை பழிவாங்க தான் அத்தை, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் என்ன சொல்லுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஸ்ரீஜா வந்து நம்ம நானும் ராகவும் சந்தேகப்பட்டு வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட வீட்டுக்கு பூந்தோம். அவங்க இல்லாத நேரத்தில் போய் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீஜா கூட அவர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அத்தை. உண்மையாட்டே வந்து ஸ்ரீஜாவின் அப்பா வந்து நம்ம ஏமாற்றி தான் அவங்க ஃப்ரெண்டை தான் அனுப்பிவிட்டு நம்ப வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து ஸ்ரீஜா அப்பானி வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நம்மளை சுத்தமாக ஏமாத்திருக்கா. உண்மையாட்டே ஸ்ரீஜாவின் அப்பா இந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு வாயை பழக்கிறாங்க. அத்தை மாமா தான் ஏமாற்றி நடித்து வந்து கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு பார்த்தா இப்போ அப்பாவையே ஏமாற்றி கூப்பிட்டுட்டு வர அளவுக்கு வந்திருக்கானா. அவள் கண்டிப்பாக பெரிய டார்கெட் ஜோடி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் விடக்கூடாது அப்படின்னு வந்து இடத்துல சொல்கிறாங்க. ஒருவேளை இசையை நம்ம எல்லா இடமும் சந்தேகப்படுறோம், இசை சொல்லது தான் கரெக்டாக இருக்கும். உண்மையாட்டே வந்து இந்த ஸ்ரீஜா நம்ம குடும்பத்தை பழிவாக தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்ம அதிர்ச்சியில் வந்து சுபத்ரா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஏற்காட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்காட்டு போகிற நேரம் போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. 2 ஃபேமிலி குடும்பமும் நம்ம ஸ்ரீஜாவும் ராகவும். அதே நேரத்தில் வந்து இசையும் விசாலும். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராகவும் இசையும் பேசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவின் அப்பா அந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வாயிலேயே வர வைக்கணும். அவளே கொதித்து உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல வைக்கணும். நம்ம ஃபுல் எவிடன்ஸாக எடுத்து நம்ம அம்மா முன்னாடி ஆதாரத்தோடு நிற்கணும் அப்படின்னு வந்து இசைகிட்ட சொல்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது. அவள் எடுத்து வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அழிக்கணும்னு தான் இருக்கும். விசாலை வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்டயே சவால் விடுறா. அவள் சவாலை எப்படி முறியடிச்சு தரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. விசாலின் கனவு லட்சியம் எல்லாமே இந்த மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கிறது தான். அப்படி இருக்க நேரம் நம்ம அதை வெட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அவன் என் மேலே உள்ள பிடிவாதத்தில் கோபத்தில் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு தான் அவன் இந்த காம்படிஷனில் கலந்துக்காமல் இருக்கான். ஆனால் ஸ்ரீஜா வந்து நல்லவ இல்லை கெட்டவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிய வைக்கணும். புரிய வச்சா கண்டிப்பாக வந்து அவனுக்கு உண்மை தெரிஞ்சு இந்த காம்படிஷனில் வந்து கலந்துப்பான். அவனோட லட்சியங்களை அடையிறதுக்கு இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. கரெக்டு, எப்படியாவது வந்து ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராகவும் இசையும் வந்து களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அவங்க நினைக்கிறது நடக்காது அப்படின்னு வந்து திமிரில் இருக்காங்கன்னு சொல்லலாங்க.